ஹே கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க தாய் டிராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த எபிசோட எதுல ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா ஹீரோ வந்துட்டு ஓரளவு தெளிவா தாங்க இருந்திருக்கான். தெளிவா இருந்துதான் இந்த விஷயத்த எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட பேசியிருக்கான். அதை தான் மறுநாள் உட்காந்து யோசித்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ வந்து இவன் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை ஞாபகம் வருது. அவ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ஃபியூச்சர்ல நம்ம ரெண்டு பேருக்கும் ஃபீலிங்ஸ் வந்துட்டு வெறும் பார்ட்னர்ஸ் மட்டும் இல்ல, அது விடவும் வந்து வேற விதமா டெவலப் ஆகுது அப்படின்னா அதுக்கு நீயும் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கா. இவன் அதுக்கு எந்த பதிலுமே வந்து சொல்லல. இப்ப செக்ரட்டரி வந்த உடனே அவன் கிட்ட என்ன சொல்றானா, இன்னைக்கு நைட்டு வந்து நான் டின்னர் டேட் போக போறேன், ஒரு பொக்கே எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது, பொக்கேவா யார் பேர்ல, நம்மோட பேர்லயா, என்ன எழுதணும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். நமக்கு கிடையாது கேக்கு அப்படின்னு சொல்லும் போது, கேக்கா அவங்க கூட டின்னரா, எதுனா மீட்டிங் இருக்கா என்ன அப்படின்னு கேக்குறான். பிசினஸ் மீட்டிங் கிடையாது, என்னோட பர்சனல் மீட்டிங் அப்படின்னும் போது, பர்சனல் மீட்டிங்கா, அப்பனா நீங்க வந்துட்டு அவங்கள ட்ரை பண்ண போறீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவன் என்ன சொல்றான், ஹீரோனா இதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இத பத்தி நம்ம கிட்ட பேசுனீங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க நம்ம கிட்ட தானே இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும், நீங்களே எப்படி முடிவு எடுப்பீங்க, அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். இத பத்தி நான் யாருக்கிட்டையும் எதுவும் கேட்கணும்ன்ற அவசியமே கிடையாது, நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் செய்யணும். உடனே இவனும் சரி சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அதே மாதிரி வந்துட்டு கேக் வந்து டின்னர் டேட்டுக்காக வர சொல்லி ஒரு இன்விடேஷனோட ஒரு பொக்கேவுமே வருது. அவளுக்கு அதை பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமாயிடுது. கண்டிப்பா டின்னருக்கு வெளியில போலாம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ செல்ஃபி வேற எடுத்து நம்ம ஹீரோக்கு அனுப்பி விடுறா. நம்ம கானை காட்டுறாங்க. கான் எப்பவும் போல கிவிய பாக்கிறதுக்காக போறான். அப்ப அவன் என்ன சொல்றானே, இனிமே அடிக்கடி நான் வரமாட்டேன் தெரியுமா, நான் எதனா வேலைக்கு போலான்னு இருக்கேன், நீங்களே என்ன மதிக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு எதுக்குடா இவ்வளவு தொலைவு வந்து என்கிட்ட இதை சொல்லிட்டு போற அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா வேற யார்கிட்டதான் நான் சொல்றது, யாருமே வந்து பெருசா என்ன கண்டுக்கவே மாட்டீங்க, என்னவோ பண்ணு ஆளை விடுறா சாமி. அங்க இருந்து கிளம்பி போயிட்டே இருக்காவ. நம்ம கிவி வேலை செய்யற ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு நானும் அதுக்கப்புறம் நம்ம கேவும் வராங்க. அது வேற இவன் பாத்துறானா. இவன் பார்த்த உடனே என்ன பண்றான்னு திருட்டுத்தனமா ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரையும் போட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடலாம். கேவி பாக்குறா, என்னதான் பண்ணுது இந்த பைத்தியம், இந்த பைத்தியம் எதுக்கு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை எப்படியாவது அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேக்கோட வந்து ரொம்ப க்ளோஸா பழக ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் என்ன சொல்றானா, இனிமே எங்க போகணும்னாலும் என் கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னும் போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் கண்டிப்பா நான் உன்கிட்ட சொன்னா நடக்குமா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன், உன்னோட குழந்தையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்றான். அந்த டைம்க்கு அங்க பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா யார் கூடயோ ஹோட்டலுக்கு வந்திருக்காரு. இவரை பார்த்த உடனே கே வந்து பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, வேண்டாம் வேண்டாம் நீங்க உட்காருங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மட்டும் கிளம்பி வரான். அவங்க அப்பா கிட்ட பேசுறதுக்காக அவன் தனியா அங்க வந்த உடனே அவங்க அப்பா என்ன கேக்குறாருன்னா, நீ என்ன டேட்டுக்கு வந்திருக்கிய அவ கூட அப்படின்னு கேக்குறாரு. இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், ஆனா தயவு செஞ்சு நீங்க பண்றதெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எப்ப பாரு என்கிட்டயே இந்த மாதிரி நீ சண்டை போட்டுட்டு இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, சந்தோஷமா நான் பேச வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் இருக்கட்டும், எதுக்காக இப்ப மறுபடியும் இவ்வளவு நாள் கழிச்சு நம்ம அட்டாக் பண்றதுக்காக ஆளுங்களை அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ எப்பவுமே என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா, நான் இந்த விஷயத்த பண்ணவே இல்லை, நான் எவ்வளவுதான் உன்கிட்ட சொல்றது, உண்மையாவே சொல்றேன் நான் இத பண்ணல அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோக்கு அவர் மேல நம்பிக்கையே வரல. இவ்வளவு நாள் நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு போனேன், அதுக்கு காரணமும் நம்ம தான், அவளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் பொறுத்துக்கிட்டு போனேன். ஆனா இதுக்கு மேலேயே நீங்க இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறுத்துறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், என்னோட அப்பான்னு கண்டிப்பா நான் பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையே மிரட்டுறான். இங்க வந்த உடனே கே என்ன சொல்றாருன்னா, கொஞ்சோண்டு கேக் சாப்பிட்டு நீ பெட்டரா இருப்பேன்னு நினைக்கிறேன், நீ ரொம்ப வந்து சரியில்லை உன்னோட ஃபேஸ் அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே என்னன்னு கேட்கணும்னு உனக்கு தோணுதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இல்ல இல்ல இது உன்னோட பர்சனல் விஷயம் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது, உனக்கு சொல்லணும் அப்படின்னா நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா நானா என்னைக்குமே உன்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினையும் பாவையும் காட்டுறாங்க. பா வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா ஹீரோயினுக்கு பிக்கப் பண்ண வரலன்னு சொல்லிட்டு நான் உன்னை கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து நிக்கிறான். அப்ப பார்த்தா ஹீரோட செக்ரட்டரி அங்க வரான். ஹீரோயினை வந்துட்டு டிராப் பண்ண சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஹீரோயினும் வேற வழி இல்லாம சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை நான் கிளம்புறேன்னும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. சரி சரி போங்க அப்படின்னு அனுப்பிடுறான். பா வந்து கிவியோட அப்பாவை நோட் பண்றான். அவர் வந்து நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இங்கேயே தானே இருக்காரு செக்யூரிட்டியா, இவனுக்கு இந்த ஆள் புதுசா இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணுது, இருந்தாலும் பெருசா கண்டுக்க மாட்டான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்து வெயிட் பண்றா. ரொம்ப நேரம் ஆகியும் வந்து நம்ம ஹீரோ வீட்டுக்கு வரவே இல்லை. நம்ம கான் கூட
கேவோட சேட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் வந்து நான் வீட்டுக்கு வரவே இல்லை, தனியா தான் இருக்கேன் அப்படின்னும் போது, ஓ அவர் செம பிஸியா இருக்காரு, அவர் என்ன பண்றாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றானா, அவங்க 2 பேரும் டேட்டிங்க்கு போனதை வந்து போட்டோ எடுத்து வேற ஹீரோயினுக்கு அனுப்பிடுறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்த உடனே செம கடுப்பாயிடுது. மறுநாள் காலையில எழுந்து பாக்குறா. பார்த்தா இவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் செஞ்சு வச்சுட்டு சாப்பிடுன்னு ஒரு நோட்டும் எழுதி வச்சுட்டு காலையிலேயே இவ எழுந்துக்கிறதுக்குள்ள கிளம்பி போயிட்டு இருக்கான். ஆனா செக்ரட்டரிய மட்டும் இவளுக்காக டிராப் பண்றதுக்கு பிக்கப் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு இவகிட்டயே விட்டுருக்கான். ஆனா அவ சாப்பிடாமயே கிளம்பிடுறா ரொம்ப கோவமா. வேலையை முடிச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர பார்த்தா ஹீரோ இல்லவே இல்லை. இவளை டோட்டலா அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டான் போல அவன். இவளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அப்பவும் செக்ரட்டரி என்ன சொல்றான்னா, நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க, அவர் வந்துட்டு எக்கச்சக்கமா பிஸியான வேலையில இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல, நிறைய புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு இல்லையா, அதனாலதான் அப்படின்னு சொல்லும் போது இவளுமே சரி ஓகே அவன் என்ன வேலையில பிஸியா இருக்கான் அப்படின்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அதோட மறுநாள் வந்து ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக வரான். அப்ப எக்கச்சக்கமான புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரும்போது நான் வந்து மேல கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்றான். இல்ல நானுக்கு வந்து வேற யாரும் வந்தா பிடிக்காது, நானும் அவனும் இருப்போம், அவரோட செக்ரட்டரி இருப்பாரு, அவ்வளவுதான், அதனால நானே கொண்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் ஃபார்முமே அவளை அங்க இருந்தே அனுப்பி வச்சுட்டு அவன் கிளம்பி போயிடுறான். நம்ம கெவிய பிக்கப் பண்றதுக்காக அவங்க அப்பா அங்க வராரு. வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாமா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த டைமுக்கு நம்ம கான் வேகமா ஓடி வரான். வாங்கல உங்க 2 பேருமே நான் கொண்டு போய் டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான் அவங்க அப்பா செம டென்ஷன் ஆயிடுறாரு. நீ யார்கிட்ட என் பொண்ணு டிராப் பண்றதுக்கு, நீ யாரு எங்களுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நீ என் பொண்ணு பின்னாடி சுத்தவே கூடாதுன்னு சொல்லிட்டு மரியாதையா இருந்துக்கோ, உன்ன மாதிரி பணக்கார பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட பயங்கரமா சண்டைக்கு போயிடுறாரு. ஐயோ அங்கிள், நானும் அவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக நீங்க வந்து இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்கன்னு எனக்கு புரியவே இல்ல, நான் ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் அவளுக்கு இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ ஃப்ரெண்டா கூட தேவை கிடையாது என் பொண்ணுக்கு, இதுக்கப்புறம் என் பொண்ணு பின்னாடி நீ சுத்துறதே பார்க்க கூடாது அப்படின்னு கத்துறாரு. உடனே கிவி என்ன பண்றான்னா, வேகமா வாங்கப்பா போலாம் அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறா. ஆனா இவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமாயிடுது பாவம். ஹீரோயின் வந்து பயங்கரமா ஹீரோவை மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அவனோட போட்டோவை வச்சு பாத்துக்கிட்டு இருக்க அளவு மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் தான் அன்னைக்கு நைட்டு நடந்த எல்லாமே இவளுக்கு மறுபடியும் ஞாபகம் வருது. வெளியில போய் பார்த்தா ஹீரோ வீட்டுலதான் இருக்கான், அதிசயமா குக் பண்ணிக்கிட்டு இருக்கான் பயங்கரமா. ஹீரோயினுக்கு அவ்வளவுதான் சந்தோஷம் தாழ முடியல, அவ்வளவுதான் ஜின்ராச கையில பிடிக்க முடியலன்ற மதி ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறா. நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, சான்ஸே இல்ல, இன்னைக்காவது நீ வெயிட் பண்ணிய எனக்காக, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கா. நான் மிஸ் பண்ண, நீ என்ன மிஸ் பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்கும் போது இவனுமே நானும் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரி வந்திருக்காரு, காலிங் பெல் அடிக்குதுன்னு ஹீரோயின் போய் கதவை திறந்தாதான் தெரியுது கேவோட குழந்தையும் அவங்க வந்திருக்காங்க. இவங்களுக்காக தான் வீட்லயே இருந்து விழுந்து சமைச்சுக்கிட்டு இருக்கான் போல ஹீரோ. அவங்கள பார்த்த உடனே ஹீரோயினோட மூஞ்சே மாறி போயிடுது. ஹீரோவும் வேகமா வந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிறான். அந்த குழந்தைய இவனை கொஞ்சது, இவனை அந்த குழந்தைய கொஞ்சறான். அவ்வளவுதான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு பயங்கர சங்கடமாயிடுது. அவ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இவங்க வராங்கன்னு தான் ஹீரோ வந்து இவ்வளவும் சமைச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரிஞ்ச உடனே ரொம்ப கஷ்டப்படுறா. இப்பதான் செக்ரட்டரி வரான். ஐயோ சார், நான் மீட்டிங் எதனா மிஸ் பண்ணிட்டேன்னா என்ன, எனக்கு தெரியவே தெரியாது, சாரி அப்படின்னு சொல்லும் போது, இது மீட்டிங் எல்லாம் இல்ல, இது பர்சனல் மீட்டிங் அப்படின்னு சொல்றான். அப்பவே செக்ரட்டரிக்கு கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சிடுது. அந்த குட்டி பொண்ணு ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காளா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்ல. ஹீரோயின் கிட்டக்கே வந்து தனியா பேசுறா. உனக்கு எதனா சங்கடமா இருக்கா, ஒருவேளை அன்கம்ஃபர்டபிளா இருந்தா சொல்லிடு, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பொண்ணு வந்து அவர் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா, அவரை அடிக்கடி பாக்கணும்னு கேக்குறா, நாங்க அடிக்கடி வரோம் அப்படின்னா உனக்கு எதனா பிரச்சனையா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த வீடே அவனோட வீடுதான், நான் இங்க ஜஸ்ட் தங்கிதான் இருக்கேன், அதனால நீங்க எப்ப வேணா வரலாம், இது அவனோட பர்சனல் லைஃப், இதுல நான் தலையிட முடியாது இல்லையா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஒரு வழியா அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்க்கும் போது செம்மையா வந்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது மனசுக்குள்ள. அவன் வேற வேணும்னே அவ கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா மாதிரி நடந்துக்கிறான். ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான். நான் வந்து இன்கேஸ் கேவை டேட் பண்ணேன்னா உனக்கு எதனா ப்ராப்ளமா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் என்ன சொல்றானா, எனக்கு என்ன ப்ராப்ளம், அது உன்னோட பர்சனல் லைஃப், நீ வந்துட்டு என்ன வேணா பண்ணலாம், யார வேணா சூஸ் பண்ணலாம், அதனால அதுல நான் எதுவும் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு உடனே ஹீரோ என்ன சொல்றானா, உனக்கு கேவை பிடிக்கல அப்படின்னா அது எதா இருந்தாலும் ஓப்பனா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்றான். கேனில்லவும் கூட வேற எந்த பொண்ணு பழகினாலுமே எனக்கு பிடிக்காது, எந்த பொண்ணு கூட நீ இருந்தாலுமே எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னா நீ பொண்ணு கூட பழகவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. ஹீரோ சைலண்டாவே இருக்கான்னு உடனே சும்மா சொன்னப்பா,
எனக்கு வந்து கேவ பிடிக்கும், அவங்க ரொம்ப நல்லவங்க, அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணுமே வந்து சான்ஸேல செம கியூட்டு, நீ வந்து உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா பேசி பழகலாம், எனக்கு அதுல எந்த பிரச்சனையுமோ இல்ல, அவங்க என்னோட கிளைண்ட் வேற, அவங்கள நான் பகச்சிக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. ஆனா அது வந்து உண்மை கிடையாது அப்படின்றது ஹீரோவுக்குமே புரியுது. அதுக்கப்புறம் ரூம்குள்ள போயிட்டு தனியா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வீட்லயே தான் இருக்கான், ஹீரோயின் வெளியிலயே வரல. அவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, அவ இன்னைக்கு வீட்டுலதான் இருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து ஃபுல்லா ரெடி ஆகி வரா. லீவு நாள் தானே, இன்னைக்கு எங்க மேடம் நீங்க ரெடி ஆகி போறீங்க, நான் வந்து டிராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி செக்ரட்டரி கேட்கும் போது, இன்னைக்கு பாக்கோட எனக்கு டேட் இருக்கு, இன்னைக்கு போறானா அவன் கூட தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்றா. அது கேட்ட உடனே நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஆனா ஹீரோவால இப்ப எதுவுமே பேச முடியல, ஏன்னா ஆல்ரெடி அவன் டேட் பண்ண போறேன்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான், இப்ப என்னன்னு போய் கேட்பான் அப்படின்ற மாதிரி அவனுக்கே புரியுது. சைலண்டா நின்னுட்டு இருக்கான், அவ கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் கொஞ்சம் மூட் ஆஃப் ஆவே இருக்கிறத பார்த்த உடனே பாவமே கண்டுபிடிச்சிடறான், ஏதோ சம்திங் இருக்கு, நீ வேணும் என்கிட்ட சொல்லலாம், ஒரு ஃப்ரெண்ட்லியா கூட நினைச்சு என்கிட்ட சொல்லலாம், இல்ல இல்ல எனக்கு ஃப்ரெண்டா நீ நினைக்க வேணாம், இருந்தாலும் நீ ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரெண்டா நினைச்சு என்கிட்ட எது வேணாலும் சொல்லலாம், நான் கேட்க ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். நம்ம கூட ஹீரோயின் வந்து சொல்ல மாட்டா அப்படின்னு தான் நினைப்போம், ஆனா ஹீரோயின் வந்து இவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. அதாவது என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இது வரைக்கும் நானும் அவனும் மட்டும்தான் இருந்திருக்கோம், எங்க லைஃப்ல வேற யாருமே கிடையாது, பட் இப்போ புதுசா யாரும் வரப்போறாங்க அப்படின்றப்போ என்னால அதை ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது, கண்டிப்பா வந்து அவனுக்கும் ஒரு ஒய்ஃப்னு ஒருத்தவங்க வருவாங்க, குழந்தைன்னு வரும், ஃபேமிலின்னு வரும், அதே மாதிரிதான் உனக்கும், சோ இது எல்லாமே பழகிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது, ஆனா என்னோட மனசுதான் ஏத்துக்க மாட்டுது, இவ்வளவு நாள் வரைக்கும் என்ன மட்டுமே பாத்துக்கிட்டு இருந்தான், என்ன பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தான், பட் இப்போ அவன் வந்து வேற ஒருத்தவங்களை பத்தியும் கேர் பண்ண போறான் அப்படின்னு நினைக்கும் போது என்னால அதை ஏத்துக்கவே முடியலையா, இல்ல என்னன்னே எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கவலைப்படாத, ஆல்ரெடி 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதே தான் நான் இப்பவும் சொல்றேன், எதுனாலுமே சரி நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை பத்தி மட்டும்தான் இனிமே கேர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெங்க ப்ராமிஸ் பண்றான். இவளுமே சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு அந்த ப்ராமிஸ அக்செப்ட் பண்ணிக்கிறா. பாவமே வந்து ஹீரோயின் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அவனால பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அவளுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறா இவன் கூட இருக்கிறதுனால. ஹீரோ வீட்லயே பயங்கர டென்ஷனா உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஹீரோயின் இன்னும் வரலன்னு சொல்லிட்டு. கரெக்டா இப்பதான் ஹீரோயின் உள்ள நுழைறா. சரி பேசலாம் அப்படின்னு எழுந்து போற நேரத்துக்கு அந்த குட்டி பொண்ணு கால் பண்ணிடுறா ஹீரோக்கு. அது வீடியோ கால் பண்ணிடுறாங்க, குடும்பமா 3 பேர் பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை ஹீரோயின் பார்த்துட்டு செம கடுப்புல ரூமுக்கு போய் ரூம் லாக் பண்ணிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே கால் பண்ணிட்டு, என்னம்மா வீட்டுக்கு போயிட்டியா, உன்னோட ரூமுக்கு போயிட்டியா, தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி பேசும்போது இவ மறுபடியும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுறா. சோ மறுநாளும் என்ன பண்றானா, ஹீரோயின் கிளம்பி பாக்கோட டேட்டிங் வந்துடுறா. ஆனா இந்த வாட்டி ஹீரோ என்ன பண்றானா, அவனால தடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கானுக்கு போன் பண்ணி, அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா, நீ கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்க அப்படி இப்படின்னு உடனே, என்னன்னா சொல்றீங்க, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான். வந்து பாக்கோட டேட்டிங் போயிருக்கா அப்படின்னு உடனே இவன் சரியான டென்ஷன் ஆயிரான், எந்த இடத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அடுத்த சீன்ல கிளம்பின வண்டி நேரா அங்கதான் போய் நிக்குது. உடனே அவங்க 2 பேருமே ஷாக்கிங்கா, உனக்கு எப்படி தெரியும், உனக்கு எப்படி நாங்க இருக்க இடம் தெரியும் அப்படின்னு கேட்கும் போது, நான் யாரு, நான் எங்க வேணாலும் இருப்பேன், எப்படி வேணாலும் இருப்பேன், அது மட்டும் இல்லாம யாரு என்ன பண்றாங்களோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவேன், என்ன ஏமாத்தவே முடியாது அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம பாக்க செம்ம கடுப்பா இருக்கு, அட பாவி வந்துட்டியா இங்கேயும் அப்படின்ற மாதிரி. ஹீரோயினா, அட பாவி தயவு செஞ்சு கிளம்புடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி நாங்க டேட்டுக்கு வந்திருக்கோம், 3 பேரா டேட்டுக்கு வந்து எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறான். பரவாயில்ல, இது வரைக்கும் அந்த சரித்திரத்துல நடக்காததை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்றான். இதுக்கு மேலே 3 பேர் டேட்டிங் உனக்கு பிடிக்கல அப்படின்னா நீ வேணா கிளம்பி போ அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் பொலிச்சுன்னு ஒண்ணு வைக்கிறா. ஆல்ரெடி நாங்க 2 பேர் தான் இங்க வந்திருக்கோம், நீ எதுக்காகடா வந்த அப்படின்னு சொல்லி அவனை அடி அடின்னு அடிக்கிறா. நைட்டு 3 பேருமே போய் பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பட் ஆனா வந்து நம்ம ஹீரோயின் தான் எக்கச்சக்கமா குடிச்சுக்கிட்டு இருக்கா. எங்க நம்ம கிவியோட பாருக்கு தான் போயிடுறாங்க. கிவியுமே பாக்குறா, இவங்க 3 பேர் வந்திருக்கிறத பார்க்கும் போது வித்தியாசமா தெரியுது அவளுக்கும். காணா ஹீரோயினை குடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஐயோ வேணாம் இதுக்கு மேல அவளுக்கு சரக்கு கொடுக்காத, அங்க ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன வந்துட்டு அப்படியே பேய் மாதிரி கடிச்சு திங்குவான் அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அதுக்கு என்ன சொல்றானா, அவளை ரிலாக்ஸா இருக்க விடு, அவளை கொண்டு போய் நான் டிராப் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் முடியாது, அவளை நான் தான் டிராப் பண்ணுவேன் அப்படின்னு சண்டைய ஆரம்பிச்சிடறானுங்க. ஆனா இப்ப கிவிக்கு லைட்டா வந்து ஜெலஸ் ஆக ஆரம்பிக்குது. அதாவது நம்ம கான் வந்து அவளை பயங்கரமா கேர் பண்ணி பாக்குறான் இல்லையா, அதை பார்க்கும் போது அவளுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகுது. பாவம் ஹீரோ இன்னும் டான்ஸ் ஆடலான்னு எழுந்து போகும்போது அவனுக்கு டான்ஸ் ஆடலாம் தெரியாது, வாடா தங்கம் நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லி கான் பாவை விட்டுட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறான்.
போயிடுறா. அவங்க 2 பேரும் ஆடிக்கிட்டு இருக்கதை பார்த்து நம்ம கிவிக்கும் கடுப்பாவது, ஃபாக்கும் கடுப்பாவது. அவங்க 2 பேரும் ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ இன்னும் ஹீரோயின் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு போன் பண்ணா ஹீரோயின் அட்டன் பண்ண மாட்டா. ஃபுல் ரிங் போகுது. உடனே கானுக்கு வந்துட்டு போன் பண்றான். கான் என்ன பண்றான்னா யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா போய் போன் அட்டென்ட் பண்றான். எப்பவும் போல லக லக லகன்னு கத்த ஆரம்பிச்சாரான். எங்க இருக்கா அவ, நீங்க எங்க இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு நேரம் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க எதுக்காக இவ்வளவு கவலைப்படுறீங்க, அவ சின்ன குழந்தை கிடையாது, அவ வளர்ந்துட்டா, நீங்க இன்னமும் அவளை இந்த மாதிரி ஒரு அடிமை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தப்பு. இது சொந்த அண்ணனா இருந்தாலுமே பண்ணக்கூடாது. அவளுக்குன்னு தனிப்பட்ட லைஃப் இருக்கு, உங்களுக்குன்னு தனிப்பட்ட லைஃப் இருக்கு. தயவு செஞ்சு அவளுக்கு கொஞ்சமாச்சும் சுதந்திரத்தை கொடுங்க, நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம கானே கோவப்பட்டுறான். நீ என்ன பேசுற, யார்கிட்ட பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துறானா. அவ்வளவுதான். அதுக்கு அவன் என்ன சொல்றானா, உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இருக்கோ அவ மேல எனக்கும் அவ்வளவு அக்கறை இருக்கு, அவளை அப்படியெல்லாம் நான் லேஸ்ல விட்டுற மாட்டேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு அண்ணா மாதிரி இருந்தீங்கன்னா அண்ணா மாதிரி தான் பிஹேவ் பண்ணணும், அதையும் தாண்டி நீங்க வேற மாதிரி பிஹேவ் பண்றது ரொம்ப தப்பா இருக்கு. உங்க 2 பேருக்குள்ளே என்ன உறவு முறை இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம நீங்க கேவ டேட் பண்ணலாம், அவ வேற யார் கூடயும் வெளியிலேயே போக கூடாது, டேட்டிங்கே போக கூடாது அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. நான் அவளை சேஃபா வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன், அவ்வளவுதான். மத்தபடி நீங்க அவளை பத்தி கவலைப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லி சம கோவமா நம்ம கான் பேசிடுறான். எல்லாத்தையுமே கிவி கேட்டுறா. அது மட்டும் இல்லாம இவன் பேசிட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் ஐயோ குடிக்காமையே போதையில வளர்ன மாதிரி இவ்வளவு பேசிட்டுனே, அவன் அடுத்து நம்மள பார்த்தா என்ன பண்ணுவான்னு தெரியலையே அப்படின்னு நம்ம கான் பயந்துகிட்டு இருக்கான். ஹீரோயின் மட்டும் அதிகமா குடிச்சிருக்கா. அப்ப ஹீரோயினை யாரு கொண்டு போய் டிராப் பண்றதுன்னு 2 பேருக்கும் இப்ப சண்டை வருது. அப்ப பா என்ன சொல்றானா, நீ கவலையே படாத, நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அவ மேல எனக்கும் அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு நம்ம கான் என்ன சொல்றானா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, ஆனா இவ மேலதான் நம்பிக்கை இல்ல, இவதான் உன்னை எதுனா பண்ணுவா அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் காண்டாய் அடிக்க ஆரம்பிச்சிடுறா. கிதியும் அதே டைமுக்கு கிளம்புறாளா. அப்ப உன்னையும் நானே டிராப் பண்றேன், ஏன் கூடயே வா அப்படின்னு நம்ம கான் கூப்பிடுறான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே கிளம்பிக்கிறேன், எங்க அப்பா வருவாரு அப்படின்னு சொல்றா. கிவியோட அப்பா அங்க வந்துடுறாரு. பார்க்கும் போது நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் எல்லாருமே இவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத பார்க்கும் போது இவர் என்ன பண்றாருன்னா போன் பண்ணி நான் இன்னைக்கு லேட்டா வருவாமா, நைட் ஷிஃப்ட் அப்படின்னு கிவி கிட்ட சொல்லிடுறாரு. உடனே பாத்தியா உங்க அப்பா கூட வரல, நானே டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிவி அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஏன்னா அவதான் பயங்கர ஜெலஸ்ல இருக்கா இல்லையா. ஏய் லூஸ் மாதிரி பண்ணாத, போ அவ பின்னாடி போ, சீக்கிரமா போ, அவ எங்கன்னா போயிட போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எனக்கு எல்லாம் தெரியும்டா அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நிப்பானா. அடுத்த செகண்டே நம்ம கிவி பக்கத்துல நின்னுட்டு இருக்கான். என்ன பொண்ணு, உனக்கு லிஃப்ட் எதுனா வேணுமா அப்படின்னு கேட்கும் போது, எதுக்காகடா இங்க வந்த, நான் கேப் புக் பண்ணிட்டேன், அதுலயே நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. பார்த்தா அவளோட ரைடு கேன்சல் ஆயிடுச்சு, ரொம்ப லேட் நைட் ஆனதுனால. உடனே பாத்தியா கடவுள் கூட எனக்கு தான் ஹெல்ப் பண்றாரு, நீ என் கூட தான் வந்தாகணும் வா அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணி அவளை கூட்டிட்டு போறான். எங்க என்ன சொல்றானா, நான் வேணா உங்க அண்ணாக்கு போன் பண்ணி கீழே வர சொல்லவா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு அப்படின்னு கேட்கும் போது, வேணா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அவன் தூங்கி இருப்பான் அப்படின்னு சொல்றா. உங்க அண்ணனா, ஐயோ தங்கச்சி வீட்டுக்கு வர உங்க அண்ணன் எப்படி தூங்குவாரு, சான்ஸே இல்ல அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. உள்ள கூட்டிட்டு போய் விட்டுட்டு எதை பத்தியும் கவலைப்படாத, எதுக்கா இருந்தாலும் நான் இருக்கேன், எப்பனாலும் நீ எனக்கு கால் பண்ணு, உனக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் கையை பிடிச்சு. ஹீரோ ஓடி ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, நீ கூட்டிட்டு வந்துட்டல, ரொம்ப சந்தோஷம், இதுக்கு மேல கிளம்பு, இதுக்கு மேல நான் பாத்துக்கிறாவ்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. அவன் என்னோட பாஸ், அது மட்டும் இல்லாம என்னோட ஃப்ரெண்ட், எதுக்காக நீ இப்படி பேசுற அப்படின்னும் போது, அவன் என்னதான் உன்னோட பாஸா இருந்தாலும் அவன் எதுக்காக உன்னை இவ்வளவு லேட் நைட் கூட்டிட்டு விடணும், நீ எனக்கு கால் பண்ணிருந்தீன்னா நான் உன்னை பிக்கப் பண்ணிருப்பேன்ல அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றானா, அவ ஒன்னும் 5 வயசு குழந்தை கிடையாது, அவ பெரியவளாயிட்டா, அவளை இதுக்கு மேல நீ பாத்துக்கணும்னு அவசியம் கிடையாது, அவ எங்க போகணும், யார் கூட போகணும், என்ன பண்ணணும்ன்றத அவ யோசித்துப்பா, நீ ஒருத்தவங்களை டேட் பண்ணணும்னு நினைக்கும் போது அவ ஏன் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கான் சொன்னதையேதான் இவனும் சொல்றான். எங்க 2 பேர் விஷயத்துல நீ நுழையிற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சட்டையை பிடிச்சு உழுக்க ஆரம்பிச்சிடான். ஹீரோயினா அங்க கத்திக்கிட்டு இருக்கா, விடுறான்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான் ஹீரோயின் டென்ஷன் ஆயிடுறா. அவன் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு, அவன் என்ன டிராப் பண்ண என்ன, நான் வெளியில அவங்க கூட போனாதான் உனக்கு என்ன வந்தது, நான் கண்டிப்பா போவேன், அவங்க கூட எல்லாம் பழகுவேன், இனிமே நீ என்ன எதுவும் கேட்கறதுக்கான ரைட்ஸே உனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்காக நீ என்ன இப்படி எல்லாம் பேசுறியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கோவப்படுறான். இப்போதைக்கு தயவு செஞ்சு நீ கிளம்புஃபா அப்படின்னு சொல்லி இவனை அனுப்பி வச்சிடறா.
வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னதாச்சும் உனக்கு, எதுக்காக நீ என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற அப்படின்னும் போது ஹீரோயின் பயங்கரமா சண்டை போட்டு அழ ஆரம்பிச்சிடுறா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, என்னையும் உன்னையும் தவிர நம்மளோட லைஃப்ல யாருமே இல்லைன்னு நீ தான் சொல்லி என்ன வளர்த்த. ஆனா இப்ப புதுசா யாரோ வராங்க அப்படின்றப்ப என்னால ஏத்துக்க முடியல. நான் ஒரு நிமிஷமும் உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படிதான் நீ என்ன ஆக்கி வச்சிருக்க. இதுக்கு மேலேயே என்னால இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. உனக்கு வந்து பிடிச்ச வாழ்க்கையை நீ வாழலான்றப்போ எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போறேன். அதுக்கான வயசும் எனக்கு வந்துடுச்சு. அண்ணனா உனக்கு ஓரளவு தான் வந்து என்னோட லைஃப்ல தலையிடுறதுக்கு உரிமை இருக்கு. நீ எனக்கு அண்ணனா இருக்க அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மேல என்னோட லைஃப்ல தலையிடுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. அவ்வளவுதான், உட்காந்து கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடறா ஹீரோயின். ஒண்ணு, என்னோட லைஃப்ல எப்படி எல்லாம் நினைச்ச தெரியுமா, எப்படி எல்லாம் வந்துட்டு நான் கற்பனை பண்ண தெரியுமா, நம்ம ரெண்டே பேர் தான் நம்மளோட லைஃப்ல யாருமே வரமாட்டாங்கன்னு நினைச்ச தெரியுமா அப்படின்னு ரொம்ப அழறா. இவனுக்கு இவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. உன்னோட லைஃப நீ பாத்துக்கோ, என்னோட லைஃப நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போயிடுறா. இது வீட்டுக்கு போனா அவங்க அப்பா ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் பார்த்த உடனே என்ன கேக்குறாருன்னா, அந்த பையன் தான் உன்னை டிராப் பண்ணானா அப்படின்னு கேட்கும் போது அவளுமே ஆமான்னு ஒத்துக்கிறா. அப்ப என்ன சொல்றாருன்னா, உன் கூட நான் சில பசங்களை எல்லாம் பார்த்தேன், அவங்க எல்லாருமே ரொம்ப பணக்கார பசங்களா இருக்காங்க, தயவு செஞ்சு அவங்க கூட பழகாத. அது மட்டும் இல்லாம இந்த பையனை நீ காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்ட அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னும் போது, இல்லப்பா எனக்கும் அவனுக்கும் லவ் எல்லாம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து வீட்டை விட்டே கிளம்புறா. நீ எங்க போற அப்படின்னு கேட்கும் போது உங்க அம்மாவோட வீட்டுக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ, கண்டிப்பா நீ இங்க இருந்து போக கூடாது, அதுவும் அங்க போகவே கூடாது. உனக்கு இன்னமும் புரியலையா நான் சொல்றது, அண்ணனா நீ என்ன லைன்ல இருக்கணுமோ அந்த லைன்ல நின்னா போதும், தயவு செஞ்சு நான் என்ன பண்ணணும்ன்றத நீ டிசைட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. அவ்வளவுதாங்க, ஹீரோவுக்குமே அவளை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியல. ஹீரோயினும் அங்க இருந்து போயிடுறா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.